வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிய நேட்டோ, கடுங்கோபத்தில் ட்ரம்ப். ஈரானுக்காக களமிறங்கிய கவுதிகள் மற்றொரு முக்கிய வணிக பாதையை மூடியதாக தகவல். அலி கமேனி பயன்படுத்திய விமானம் அழிக்கப்பட்டது என இஸ்ரேல் விமானப்படை தெரிவிப்பு. தாக்குதலில் ஒரு கால் இழப்பு, சிகிச்சைக்காக ரகசியமாக ரஷ்யா அழைத்து செல்லப்பட்ட மொஜ்தபா கமேனி. ஈரானுடனான போர் இன்னும் சில வாரங்கள் நீடிக்கலாம், இஸ்ரேல் அமைச்சர் எச்சரிக்கை. தகுதியற்றவர் மகனின் பதவியேற்பை விரும்பாத அலி கமேனி அமெரிக்காவின் புதிய உளவு தகவல்களால் பரபரப்பு. ஹார்முஸ் நீரிணைக்கு கடற்படை கப்பலை அனுப்ப மாட்டோம், ஆஸ்திரேலியா தெரிவிப்பு. ஈரானிலிருந்து வெளியான கடும் எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவை வந்தடையவுள்ள 22 கப்பல்கள். ஒன்டாரியோ மக்களுக்கு கனடா சுற்றாடல் திணைக்களம் எச்சரிக்கை. இலங்கைக்கு மற்றுமொரு எரிபொருள் கப்பல். ஏஐ போலி தாக்குதல் காணொளி, 35 பேர் கைது. ட்ரம்ப் அச்சுறுத்தலை மீறி உலக கோப்பையில் விளையாட தயாராகும் ஈரான் அணி. ஆப்கானிஸ்தானில் தலிபான் மறைவிடங்கள் மீது பாகிஸ்தான் விமான தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். மார்ச் 2026 ஆண்டின் தற்போதைய சூழலில் அமெரிக்காவுக்கும் அதன் நேட்டோ நட்பு நாடுகளுக்கும் இடையிலான உறவு முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. குறிப்பாக அதிபர் ட்ரம்பின் அண்மைக்கால அதிரடி முடிவுகள் மற்றும் விமர்சனங்கள் ஐரோப்பிய நாடுகளை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளன. மார்ச் மாதம் 15 அளித்த பேட்டியில் ட்ரம்ப் நேட்டோ நாடுகளுக்கு இறுதி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரானுடனான போர் காரணமாக முடக்கப்பட்டுள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க நேட்டோ நாடுகள் தங்களது போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் அமெரிக்கா கோரியுள்ளது. இதற்கு நேட்டோ நாடுகள் தயக்கம் காட்டுவதால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் நீங்கள் உதவி செய்யாவிட்டால் நேட்டோவின் எதிர்காலம் மிகவும் மோசமாக அமையும் என்று எச்சரித்துள்ளார். நேட்டோ என்பது ஒரு ஒற்றை வழிப்பாதை போன்றது. நாங்கள் எப்போதும் அவர்களுக்கு உதவுகிறோம், ஆனால் அவர்கள் எங்களுக்கு தேவைப்படும் போது வருவதில்லை என்று அவர் சாடியுள்ளார். 2026 ஆண்டின் தொடக்கத்தின் டென்மார்க்கின் ஒரு பகுதியான கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க ட்ரம்ப் முயற்சி செய்தது போல நேட்டோவுக்குள் 2026 ஆண்டின் தொடக்கத்தில் டென்மார்க்கின் ஒரு பகுதியான கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க ட்ரம்ப் முயற்சி செய்தது நேட்டோவுக்குள் ஒரு பெரும் புயலை கிளப்பியது. டென்மார்க் இதற்கு மறுப்பு தெரிவித்தால் அந்த நாட்டின் மீது ட்ரம்ப் வர்த்தக தடைகளை விதித்துள்ளார். ஒரு நேட்டோ உறுப்பினர் மீது மற்றொரு உறுப்பினர் பொருளாதார தாக்குதல் நடத்துவது நேட்டோவின் அடிப்படை விதிகளுக்கே எதிரானது என ஐரோப்பிய நாடுகள் கருதுகின்றன. ட்ரம்பின் இத்தகைய போக்கால் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் அமெரிக்காவை சாராமல் ஐரோப்பிய தற்காப்பு படை என்ற புதிய கட்டமைப்பை உருவாக்க தீவிரமாக ஆலோசித்து வருகின்றதாகவும் இது நேட்டோ அமைப்பின் சிதைவாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பாவால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது என்று யாராவது நினைத்தால் அவர்கள் கனவு காண்கிறார்கள் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ட்ரூடோ எச்சரித்துள்ள போதிலும் நாடுகளுக்கிடையிலான விரிசல் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியுள்ளது. அந்த வழியாக செல்ல முயலும் எந்த ஒரு கப்பலும் அளிக்கப்படும் என ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகின் 20% எண்ணெய் தேவைக்கான ஏற்றுமதி பாதையாக வளைகுடா நாடுகளை இந்த பாதையை உலகத்துடன் இணைத்து வந்துள்ளது. எனவே எண்ணெய் எரிவாயு ஏற்றுமதி ஹார்முஸ் ஜலசந்தி மூடலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஈரானுக்கு ஆதரவாக ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் களமிறங்கியுள்ளனர். செங்கடலில் அமைந்துள்ள மற்றொரு வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த ஜலசந்தியான பாப் எல் மாண்டேப் ஜலசந்தியில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என கவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் பெரும்பாலான வணிக கப்பல்கள் மாற்றுப்பாதையான பாப் எல் மாண்டேப் வழியாக பயணிக்கின்றன. இதனால் இந்த வழித்தடத்தில் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த அதிகரித்த கப்பல் போக்குவரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக கவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் 2 முக்கிய கடல் வழித்தடங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருப்பது உலகளாவிய விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. ஈரானின் முன்னாள் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி பயன்படுத்திய விமானம் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது என இஸ்ரேல் விமானப்படை தெரிவித்துள்ளது.
ஈரானின் டெஹ்ரான் நகரில் உள்ள மெக்ராபாத் சர்வதேச விமான நிலையத்தில் அலி ஹமெனி பயன்படுத்திய விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. இதனை இலக்காக கொண்டு இஸ்ரேல் விமானப்படை நேற்றைய தினம் தாக்கி அதனை அழித்துள்ளது. இதனால் ஈரானின் ராஜதந்திர ஸ்திரத்தன்மைக்கு ஏற்பட்ட பெரிய பாதிப்பாக இது பார்க்கப்படுகிறது. ஈரானின் ஆட்சியின் தலைவருடைய விமானம் தெஹ்ரானில் உள்ள மெக்ராபாத் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து அழிக்கப்பட்டு விட்டது என இஸ்ரேல் விமானப்படை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. நவீன ராணுவ ஆயுத கொள்முதலுக்கும் மற்றும் கூட்டணி நாடுகளுடன் உறவுகளை பராமரிப்பதற்கும் இந்த விமானம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், இந்த சூழலில் விமான தகர்ப்பால் ஈரானின் ஆட்சியின் தலைமைக்கும் கூட்டணி நாடுகளுக்கும் இடையான ஒருங்கிணைப்பை பாதிப்படைய செய்துள்ளோம். ராணுவ அதிகார கட்டமைப்பையும் தகர்த்து இருக்கிறோம் என்று இஸ்ரேலின் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலில் உச்சத்தலைவர் மொஜ்தபா ஹமேனி குறைந்தது ஒரு கால இழந்து கடுமையான கல்லீரல் பாதிப்பை சந்தித்துள்ளதாக குவைத்தின் அல் ஜரீடா செய்தித்தாள் மற்றும் பிரிட்டனின் தி சன் செய்தித்தாள் சமீபத்தில் செய்தி வெளியிட்டுள்ளன. அவரது காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு சிறப்பு மருத்துவமனை தேவைப்பட்டாலும் ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலால் ஈரானில் ஹமேனிக்கு சிகிச்சை பெறுவது கடினமாகிவிட்டதாக செய்தித்தாள்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக ஈரானின் உச்சத்தலைவர் மிகவும் ரகசியமாக ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மேலும் இதற்காக ஒரு ரஷ்ய ராணுவ விமானம் ஈரானுக்கு வந்துள்ளது என்றும் செய்தித்தாள்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் அழைப்பின் பேரிலேயே ஈரானிய உச்சத்தலைவர் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும், புடினின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் ஹமேனிக்கு வெற்றிகரமான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. 12ஆம் தேதி தொலைபேசி மூலம் ஹமேனி ரஷ்யாவில் சிகிச்சை பெறலாம் என்று காயமடைந்த மொஜ்தபா ஹமேனி அன்று மதியம் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் செய்தித்தாள்கள் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்ட தாக்குதலில் மொஜ்தபா ஹமேனி காயமடைந்தாரா அல்லது வேறொரு தாக்குதலில் காயமடைந்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் உச்ச தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து மொஜ்தபா ஹமேனி இன்னும் பொதுவில் தோன்றாததற்கு இதுவே காரணம் என்றும் செய்தித்தாள்கள் குறிப்பிட்டுள்ளது. ஈரானுடனான போர் இன்னும் சில வாரங்கள் நீடிக்க வாய்ப்பு அதிகம் என்று இஸ்ரேலிய அமைச்சர் மிகி ஷோஹார் தெரிவித்தார். அடுத்த சில நாட்களில் நிலைமை மேலும் பதற்றமடையக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இதன் காரணமாக இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவசர நிலைமைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகள் வழங்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அவர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலைமை குறித்து உலக நாடுகளும் கவலை வெளியிட்டு வருகின்றன. போரில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் தனது மகன் தனக்கு பதிலாக பதவியேற்பது குறித்து தயக்கங்களை கொண்டிருந்ததாக அமெரிக்காவின் புதிய உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் CBS நியூஸ் பல ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவலை தெரிவித்துள்ளது. தனது மகன் மொஜ்தபா ஹமேனி அதிகாரத்தை கைப்பற்றுவது குறித்து அலி ஹமேனி கவலை கொண்டிருந்ததாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது. மொஜ்தபா அதிக புத்திசாலி இல்லை என்றும் தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்றும் அவர் கருதப்பட்டதே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. மறைந்த அதி உயர் தலைவர் தனது மகனின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சினைகள் இருப்பதை அறிந்திருந்தார் என்றும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்கள் ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரை சார்ந்த ஒரு சிறிய வட்டத்துக்குள் பகிரப்பட்டுள்ளதாக CBS தெரிவித்துள்ளது. அதேவேளை 56 வயதான அயதுல்லா மொஜ்தபா ஹமேனி கடந்த வார இறுதியில் ஈரான் அதி உயர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணைக்கு கடற்படை கப்பலை அனுப்ப மாட்டோம் என ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆஸ்திரேலியா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஈரானை தாக்க ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்த எந்த நாடும் அனுமதிக்கப்படாது என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பகுதியில் உறுதியற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதனால் இந்த கடல் பாதை வழியாக கப்பல் போக்குவரத்து தற்போது சிறப்பு நிலைமைகளின் கீழ் நடைபெறுகிறது என்று கூறினார். இதற்கிடையில் ஹார்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு ஈரானிய ஆயுதப்படைகளின் வசம் உள்ளதென்றும் ஒரு கடலோர நாடாக ஈரான் தனது தேசிய பாதுகாப்புக்கு தேவையான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க உரிமையுண்டு என்று அவர் குறிப்பிட்டார். வரலாற்று ரீதியாக இந்த கடல் பாதையின் பாதுகாவலராக ஈரான் இருந்து வந்தாலும் தற்போதைய பாதுகாப்பிற்கு வரலாற்று ரீதியாக இந்த கடல் பாதையின் பாதுகாவலராக ஈரான் இருந்து வந்தாலும் தற்போதைய பாதுகாப்பின்மைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். உலகின் எண்ணெய் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான இந்த கடல் பாதையை தாக்கும் நாடுகள் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது.
ஹார்முஸ் நீரிணை இந்திய கப்பல்களின் போக்குவரத்து இடையூறுகளை தணிக்க இயலும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதற்காக ஈரானுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் சில விளைவுகளை தந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஜெய்சங்கர் ஈரானுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் ஹார்முஸ் நீரிணையில் இந்திய கப்பல்களின் போக்குவரத்து தடைகளை குறைக்க உதவும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றேன். எனது பேச்சு சில விளைவுகளை தந்துள்ளது. ஆனால் அனைத்தும் இந்திய கப்பல்களுக்கு ஒரு பொது அனுமதி இல்லை. ஒவ்வொரு கப்பல்களுக்கும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. 2 இந்திய கொடியுடன் செல்லும் எரிவாயு டேங்கர்கள் ஜனசந்தியை கடந்து சென்றன. இது டெல்லி தெஹ்ரான் இடையேயான பேச்சுவார்த்தைகள் முன்னேறியதன் விளைவாக இது நிகழ்ந்துள்ளது. இருப்பினும் 22 இந்திய கொடியுடன் கூடிய கப்பல்கள் இன்னும் அனுமதிக்காக காத்திருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தெற்கு ஒன்றாரியோவின் சில பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை காலை வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்பதனால் அது குறித்து விசேட வானிலை அறிக்கையை கனடா சுற்றாட திணைக்களம் வெளியிட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் கிழக்கு திசையிலிருந்து வீசும் காற்று தெற்கு திசைக்கு மாறக்கூடும். இதன்போது காற்றின் வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது என திங்கட்கிழமை காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கக்கூடும். இந்நிலையில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும் காற்று திங்கள் இரவு மேற்கு திசைக்கு மாறக்கூடும் என்றும் இதன்போது காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. திங்கட்கிழமை காலை இப்பகுதியை கடந்து செல்லும் குளிர் காற்று காரணமாகவே மிக பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பலத்த காற்றினால் மரக்கிளைகள் முறிந்து விழலாம் அல்லது பாதுகாப்பற்ற பொருட்கள் தூக்கி வீசப்படலாம் என்றும் சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இலங்கைக்கு நேற்று காலை மற்றொரு எரிபொருள் கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நேற்று வருகை தந்துள்ள கப்பலில் 18,000 மெட்ரிக் டன் டீசல், 17,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 3,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் உள்ளடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து கப்பல்களும் இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருப்பதுடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் கோரிக்கைகளுக்கு அமைய விநியோக நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை ஹியூவார் முறைமையினூடாக எரிபொருள் விநியோகிக்கப்படுவதை இலக்கு வைத்து சில தரப்பினர் போலி கணக்குகளை பயன்படுத்தி பொதுமக்களின் தகவல்களை திரட்டி வருவதாக நிர்வாக பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக உண்மையான உரிமையாளர்களுக்கு தமது QR குறியீடுகளை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அற்றுப்போகும் அபாயம் உள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமார தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் தாக்குதல் என போலியாக சித்தரிக்கப்பட்ட AI காணொலியை பரப்பிய 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து துவங்கிய போர் 15 நாட்களை கடந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக சவுதி அரேபியா, UAE, ஓமான், கட்டார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் விமான நிலையங்கள் முக்கிய பகுதியில் குறிவைத்து தாக்கப்படுவதனால் வளைகுடா நாடுகளில் கடும் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் தாக்குதல் என போலியாக சித்தரிக்கப்பட்ட AI வீடியோ சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டுள்ளது. போர் தொடர்பாக சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை பரப்பியதாக கூறி இந்தியர்கள் 19 பேர் உட்பட மொத்தமாக 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக UAE அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது இந்தியர்கள் 19 பேர் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 35 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றதாகவும் இந்த வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபணமானால் ஓராண்டு சிறை தண்டனையும் 25 லட்சம் அபராதமும் விதிக்கப்படலாம் என்றும் அவர்களுக்கு நிச்சயமாக கடும் தண்டனை வழங்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஆண்கள் கால்பந்து அணி அமெரிக்காவின் அதிபரின் அச்சுறுத்தலை மீறி வரவிருக்கும் கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை இந்த ஆண்டு அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகள் இணைந்து நடத்துகின்றன. வருகிற ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் உச்சமடைந்த நிலையில் உலகக்கோப்பை போட்டிகளில் ஈரான் பங்கேற்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது என்றும் மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் ஈரான் அணி உலகக்கோப்பை போட்டிகளுக்கு வரவேற்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்களின் உயிர் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே இந்த நேரத்தில் அவர்கள் இங்கு வருவது சரியாக இருக்கும் என்றும் எனக்கு தோன்றவில்லை என்று அவர் பதிவிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானின் தென்பகுதியில் உள்ள ராணுவ மையங்கள், மலைப்பகுதியில் உள்ள தலிபான் அமைப்பினர்களின் மறைவிடங்கள் ஆகியவற்றை குறிவைத்து பாகிஸ்தான் நேற்று முன்தினம் விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. தலிபான் தலைவர் அப்துல்லா
அகுன்ஜடா ஆகியோர் இருக்கும் காந்தகாரில் உள்ள தொழில்நுட்ப கருவிகள், மையம், கிடங்குகள் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. காந்தகாரில் ஆப்கான் தாலிபான்கள் மற்றும் பாகிஸ்தானின் டெஹ்ரி தாலிபான்கள் பயன்படுத்தும் சுரங்கங்கள் மீதும் பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. காந்தகாரில் பாகிஸ்தான் போர் விமானங்கள் இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்தியதாக காந்தகார் மக்கள் தெரிவித்தனர். காபுல், காந்தகார், பக்திகா ஆகிய இடங்களில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பாகிஸ்தான் விமானங்கள் குண்டு வீசியுள்ளது. இதில் பலர் இறந்ததாகவும் காந்தகாரில் போதைப் பொருள் மறுவாழ்வு மையம் மற்றும் காலி கண்டெய்னர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் கூறும் ராணுவ மையங்கள் எல்லாம் வெகு தொலைவில் உள்ளதாகவும் தாலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.